இது ஒரு சிறுவனுக்கும் யானைக்கும் இடையில் உள்ள கதை. அரவிந்த் என்கின்ற ஒரு சிறுவன் இருந்தா. அவனுக்கு விலங்குகளை அதிகம் பிடிக்கும். குறிப்பாக யானை என்றால் அதைவிட அதிகம் பிடிக்கும். அவனுடைய அருகில் இந்த யானை எப்போதும் வரும். யானையுடன் சந்திப்பு. அரவிந்த் வரும், மகிழ்ச்சியாக பேசுகிறான். லவ் என்கின்ற தோழியை, நீ இங்கேதான் இருக்கின்றாயா? வணக்கம். யானை தலையை அசைக்கிறது. சத்தம் பூம் பூம். யானை. துன்பமாக பேசும் யானை. ப்ரோ அரவிந்த், என்னுடைய கால் காயம் அடைந்து விட்டது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொன்னது. அரவிந்த், யானை காலை பாக்குறாரு. ஐயோ, மிகப்பெரிய காயம். கொஞ்சம் பொறுமையாக இரு யானையை, நான் மெதுவாக அந்த காயத்தை சரி பண்ணுகிறேன். மெதுவாக யானை கால் தடவி விட்டான். யானை சத்தமின்றி அமைதியாக. யானையை நான் உனது காலை சரி பார்த்து விட்டேன், இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும்? யானை மகிழ்ச்சியாக சத்தமிடுகிறது. யானை சொன்னது, நண்பனே, நீ என் உண்மையான நண்பன் ப்ரோ. நட்பு வளர்கிறது அந்த நாள் முதல். யானையும் அரவிந்த் நல்ல தோழல் ஆனாரு. அரவிந்த் தினமும் யானையோடு விளையாடி வந்தான். யானையும் அவனோடு கண்டால் துள்ளி குதிச்சு விளையாடும். இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு ஏற்பட்டது. இந்த கதையிலிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாம் கருணை காட்டினால் நம்மால் பெரிய நட்பை உருவாக்க முடியும். நன்றி.